ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விலாகில் எங்கள் வீட்டில் எப்படி பிள்ளையார் பண்டிகைக்கு டெக்கரேட் பண்ணோம், அப்புறம் என்னெல்லாம் ஸ்வீட் வச்சு படைத்தோம், பூஜை பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் 2 புடவை எடுத்திருந்தேன். இது வந்து என்னோடய சாட்டின் புடவை. இது ஒரு லைட் பர்பிள் கலரில் இருக்கும், லாவெண்டர் ஷேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்கும். இது 2ஆக மடித்து ஸ்க்ரீன் ராட் மேலே போட்டு 2 பக்கமும் கிளிப்பு வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இதுதான் நான் 2ஆவதாக எடுத்திருந்த புடவை. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருக்கும், ஃப்ளவர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது இதில். ஸோ இது வந்து நடுவில் நான் ரஃப்பாக கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு நாடா யூஸ் பண்ணி கட்டி மேலே சென்டரில் வர மாதிரி வச்சு பின்னாடி க்ரில்லோடு சேர்த்து, விண்டோ க்ரில்லோடு சேர்த்து கட்டிட்டேன். நான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்டில், பிளிங்கிட்டில் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்குன்னே பேக்ரவுண்டில் ரெட் கலரில் துணி போடுறதெல்லாம் இருந்தது. ஆனால் எதுக்கு நம்ம சும்மா காசு கொடுத்து துணியெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறமா அதை பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கேட்டப்போ என்னவோ தெரியல, 2மே ஒரே கலராக இருக்கிறதுனால நல்லா இல்லைன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாட்டின் புடவை கழட்டிட்டு, இது வந்து ஒரு வெள்ளை கலர் துணி இருந்தது. அந்த துணியை வந்து லென்த் அவ்வளோவா வரலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு விண்டோவில் வந்து இந்த மாதிரி வச்சு அளவெல்லாம் பார்த்து கிளிப்பு வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இதை பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே கட்டியிருந்த புடவை எடுத்து கரெக்டாக அது வந்து அலைன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி டிசைனில் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த நடுவில் அந்த கரெக்டாக அந்த ஷேப்பில் வர மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஷேப்லேயே வச்சு நான் வந்து சைடில் புடவை வந்து கட்டி ஒரு நூல் வச்சு கட்டி ஃபிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சைடில் வந்து நூல் வச்சு கட்டினது வந்து ஈஸியாக இருந்தது கட்டுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நார்மலாக நம்ம பூ கட்டுற நூல் தான் இது. இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி 2ஆக மடித்து இந்த புடவை கரெக்டாக அந்த எனக்கு பிடிச்ச ஷேப்பில் வர மாதிரி வச்சு கட்டிட்டேன். நான் 2 பக்கமும் இதே மாதிரி நூல் வச்சு கட்டிட்டேன். நூல் வச்சு கட்டிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா மேலே ப்ளீட்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டாக இந்த ஷேப் வர மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் மார்க்கெட்டுக்கு போய் இந்த ரெடிமேட் பூ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அநேகமாக க்ரீப் பேப்பருன்றாங்க இல்லையா, அந்த பேப்பரில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். நான் 2 கலரில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து பிளெயின் எல்லோ, இன்னொன்று வந்து ஆரஞ்சு எல்லோ மிக்ஸு. அதோடு சேர்த்து அந்த ஆர்டிஃபிஷியல் இலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டிசைன் வந்து எனக்கு முன்னாடியே ஐடியா இல்லை, எது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால சரி பண்ணலாம், ஒரு ஃப்ளோவில் என்ன வருதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். அதனால இங்கே வந்து பூ வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு பக்கம் செட் ஆனதுனால அதை வந்து இப்போது இந்த புடவையோடு சேர்த்து கட்டி விட்டுட்ருக்கேன். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சு புடவையோடு சேர்த்து பூவையும் கட்டி விட்டுட்டேன். நடுவில் வந்து அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பூவெல்லாம் வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு வேணுமா? அதுக்கப்புறம் எல்லோ கலர் பூ 2த்தையும் ஒன்றா மேலே சென்டரில் கட்டிட்டு, அப்புறம் புடவையும் பூவையும் ஒன்றா கட்டின இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த பூவையும் வந்து சேர்த்து கட்டி விட்டுட்டேன். அப்புறம் இந்த இலையும் அதே மாதிரி நடுவில் கட்டிட்டு 2 பக்கமும் கட்டி விட்டுட்டேன். பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ டேபிள் ரெடி பண்ணுறேன். டேபிள் மேலே வந்து என்னோடய ஹாஃப் சாரி துப்பட்டா போட்டிருக்கேன். இது பழைய துப்பட்டா, கலர் காம்பினேஷன் பிடிச்சதுனால நான் இதை போட்டிருக்கேன். அப்புறம் போன வருஷம் பிள்ளையார் பண்டிகைக்கு நான் வந்து ஆரிகாமி பேப்பர் யூஸ் பண்ணி இந்த பூ இலையெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு செஞ்சுருந்தேன். அதே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான்.
அதனால் சரி டேபிள் காலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு டேபிளை சுற்றி இந்த பூ இலையை வச்சு டெக்கரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே செட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு வழியாக எப்படி செட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். என்கிட்ட ஃபெவிகால் இருந்தது, ஆனால் அந்த பூ ஃபெவிகால் வச்சு ஒட்டினா அம்மா திட்டுவாங்க, எதுக்கு துணியில் ஃபெவிகாலை போட்ட அப்படின்னு. ஃபெவிக்ரில்லும் இல்லை, ஆனால் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி பூவை செப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி எப்படியோ ஒன்று செல்லோ டேப்பை வச்சு ஒட்டினேன். ஒவ்வொன்று மேலே தூக்கி நின்றுச்சு, ஒவ்வொன்று நல்லா இருந்தது. சரி இப்போதைக்கு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்லோ டேப்பே வச்சு எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே பிள்ளையார் சிலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் புதுசாக சிலை வச்சு பூஜை பண்ணி தண்ணியில் கரைக்கிற பழக்கம்லாம் இல்லை. இது எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற பிள்ளையார் சிலை, நாங்கள் தினமும் பூஜை பண்ணுற சிலை. அதனால இதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிலை பின்னாடி எல்இடி லைட் ஓட்டலான்னு ஒரு ஐடியா. அதனால் பின்னாடி ஏதாவது தூசு இருந்தால் செல்லோ டேப் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலின் போட்டு பின்னாடி க்ளீன் பண்ணுறேன். என்கிட்ட பிங்க் கலர் எல்இடி லைட் தான் இருக்குது. இது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்காக வாங்கினது. வெள்ளை கலர் லைட் ஒட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதே யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு பக்கமாக எல்இடி லைட் சிலை பின்னாடி செல்லோ டேப் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக இல்லை சிலைக்கு பின்னாடி லைட்டு. சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீதி இருந்த லைட்டை நான் பேக்ரவுண்டில் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், டெக்கரேஷன் முடிஞ்சது. என்கிட்ட இன்னும் ஒரு சில ஐடியா இருந்தது, ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதோட போதும்னு. இப்போது சிலைக்கு பூ வச்சிடலாம். சாமந்தி பூ, ரோஜா பூவும் அப்புறம் இன்னும் அந்த இலையெல்லாம் கட்டின மாதிரி மாலை விற்றுட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். சரின்னு அது பிள்ளையார் சிலைக்கு வச்சுட்டு இன்னொரு 3 சின்ன பிள்ளையார் சிலை இருந்தது. அதுவும் வச்சு அதுக்கும் பூ வச்சுட்டு அம்மா அருகம்புல்லை கட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே வச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் டேபிள் இன்னும் காலியாகவே இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் வீட்டில் இருந்த குத்து விளக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஸ்டீல் தட்டு மேலே வச்சுட்டேன். அம்மா டைரெக்டாக வச்சா துணி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, எண்ணெய் பட்டு டேமேஜ் ஆகிடும், அதனால ஸ்டீல் தட்டில் வையின்னாங்க. குத்து விளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழை இலையை போட்டு முதல்ல அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். தூசாக இருந்ததுனால க்ளீன் பண்ணிட்டேன். இலை க்ளீன் பண்ணி முடித்ததும் அதில் ஃபஸ்ட்டு வெத்தலை, பாக்கு, பூ, பழம் இது வச்சுட்டேன் நடுவில். அதுக்கப்புறம் பொரி போட்டு கடல மேலே கொஞ்சமாக வெல்லம் பவுடர் தூவி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பூஜைக்காகவே வாங்கின பழம் எடுத்து வைக்கிறேன். நிறைய வாங்கலை, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழம் மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு மூசம்பி, ஆப்பிள், சப்போட்டா, கிரேப்ஸ்னு.
யூஸ்வலாக நாங்கள் பிள்ளையார் பண்டிகைக்கு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் பண்ணி ஒரு தட்டில் வச்சு பிள்ளையார் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இலை பொரிக்கல்ல பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. அந்த இலை போட்டு அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நான் வந்து குத்து விளக்கை ஏற்றிட்டேன். இப்போ கிச்சனுக்கு போய் கொழுக்கட்டை எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக கலக்கா கொட்டையும் எள்ளையும் வச்சு தான் பூரணம் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி அம்மா ஒரு சேஞ்சுக்காக கலக்கா கொட்டையும் தேங்காயும் வச்சு பூரணம் பண்ணாங்க. இங்கே வந்து 2 கிண்ணத்தில் வெல்லம் கலக்கா கொட்டை தேங்காய் வச்சு பூரணம், இன்னொன்றுத்தில் வந்து அப்பாவுக்காக தனியாக சுகர் ஃப்ரீ போட்டு பண்ணியிருக்காங்க. நாங்கள் மாவு வந்து இப்படி தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயில் போட்டு ரெடி பண்ணுவோம். இந்த எல்லா கொழுக்கட்டையும் அம்மாவே பிடிச்சிட்டாங்க இந்த வாட்டி. நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை டெக்கரேட் பண்ணியிருந்ததுனால. இப்போது இட்லி பாத்திரம் வச்சு அந்த இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே கொழுக்கட்டை அடுக்கிறேன். கொழுக்கட்டை நடுவுலையும் லைட்டாக எண்ணெய் தடவுறேன். இப்படி பண்ணால் வந்து கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடையாமல் வரும். எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கியாச்சு. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி. எண்ணெய் தடவி வச்சதுனால கொழுக்கட்டை நல்லா ஈஸியாக அழகாக வருது, உடையாமல் ஒட்டாமல். இப்போ வாங்க கொழுக்கட்டை இலையில் வச்சிடலாம். இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 300க்குள்ளே தான் செலவழித்தேன். அந்த ஆர்டிஃபிஷியல் பூ எல்லாம் வாங்குறதுக்கு. மற்றபடி யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமும் வீட்டிலே இருந்தது தான். என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் கடவுளுக்கு பக்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆடம்பரமாக செலவழித்து பிரம்மாண்டமாக பூஜை பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டெக்கரேட் பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் மனசில் அந்த பக்தி இருக்கிறது முக்கியம். இதுதான் எங்களோட இந்த வருஷத்துக்கான பிள்ளையார் பண்டிகை செலிப்ரேஷன். இந்த நல்ல விளக்கேற்றி சாமி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா துணியெல்லாம் போட்டு ரெடியாகி வெளியில் போயிட்டோம். இங்கே என் ஏரியாவில் மூளைக்கு மூளை பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. சரி, இந்த வருஷம் பிள்ளையார் ஊர்வலம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த லைட்டோட எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிள்ளையார் சிலை பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த பிங்க் லைட்டு. இது வந்து என் ஏரியா கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்கிற பிள்ளையார். அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக வைப்பாங்க எப்போ வச்சாலுமே. இந்த முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பிள்ளையார் வந்து கிருஷ்ணர் கெட்டப்பில் இருந்த மாதிரி இருந்தது. கையில் புல்லாங்குழல், சங்கு சக்கரம், அப்புறம் என் கீழே கௌரி சிலையும் இருந்தது. இந்த வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.